ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்துட்டு சென்னை கோயம்பேடில் இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். இந்த கோயில் வந்துட்டு ஒரு 1500 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். வர ஐப்பசி மாதம் வந்து இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறனால ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு அம்பாலையும் வேறு ஒரு சிவலிங்கத்தையும் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நாங்களும் அங்கே தான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா, வால்மீகி முனிவர் வந்து பகவான் ராமனோட மகன்களான லவனும் குசனும் வந்துட்டு இந்த கோயிலை தான் வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, சோழ மன்னர் இந்த வழியாக போயிட்டுருக்கும்போது அவர் வண்டியில் இருக்கிற சக்கரம் வந்து இந்த லிங்கத்து மேலே ஏறி அந்த லிங்கத்துலேருந்து ரத்தம் வந்ததுனால அந்த சோழ மன்னர் வந்து இந்த கோயிலை வந்துட்டு எழுப்புனார் அதே இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற லிங்கம் வந்து பாதி வந்து மண்ணில் புதஞ்சிருக்கனால பேர் வந்து குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா வைகுண்டநாத பெருமாள் கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இந்த குளம் வந்துட்டு இருக்குது. நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கோயிலேருந்து 10 மினிட்ஸ் தான் கோயம்பேடு மெட்ரோ. அப்படியே மெட்ரோலேருந்து அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.